2025 பிப்ரவரி மாதம் 1 கனடா, சீனா, மெக்சிகோ நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% டரிஃப் விற்பனை சட்டத்தில் கைச்சாத்திட்டார் டொனால்ட் ட்ரம்ப். வெல்கம் டு சதுர்லோஸ். இது பொருளாதார போரை எதிர்கொள்ள போகும் கனடா, அமெரிக்கா. டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்ற காலம் தொட்டே பரவி கொண்டு வர நியூஸ் என்ன சொன்னிருக்கீங்கன்னா, இந்த மெக்சிகோலேருந்தும் கனடாவிலேருந்தும் போகிற அமெரிக்காவுக்கு போகிற பொருட்களுக்கு இவர் டரிஃப் விதிக்க போகிறார், 25 வரியை வசூலிக்க போகிறான்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவாயில்ல பேசப்பட்டு கொண்டு வந்தால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக, சட்டமாக்குற விதமாக நேற்று அந்த ஒப்பந்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கைச்சார்ந்துட்டார். அதாவது நேற்று பிப்ரவரி மாதம் 1 அந்த ஒரு ஒப்பந்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கைச்சார்ந்துட்டார். அவர் டரிஃப் போகிறதுக்கான முக்கியமான காரணம் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அவர் பதவிக்கு வரைக்கும் ஒரு விஷயம் சொன்னவர். அமெரிக்காவுக்கு ஒரு பொற்காலம், தண்ட பதவிக்காலம்னு சொல்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பொற்காலம். அமெரிக்கா மீண்டும் ஒரு வலுவான நாடாக தான் கட்டி எழுப்புவன். அதுதான் இந்த குறிக்கோள் சுத்தான் தான் பதவிக்கு வந்தவர். அப்படி பதவிக்கு வந்தோடனே அதுக்கான நகர்வுகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க வலிக்கிட்டார். ஸோ அதுக்கேற்ற முதலாவது நகர்வுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 2 நாடுகளுக்கு இடையான டரிஃப் போகிறது. ஏன் டரிஃப் போகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு 2 நாட்டு போர்டர் இருக்குது. ஒன்று மெக்சிகோ, இன்னொன்று கனடா. அந்த 2 நாட்டு போர்டரும் சரியான வீக்காக இருக்குது. அந்த 2 நாட்டு போர்டரால் நிறைய இலீகல் இமிகிரண்ட் அமெரிக்காவுக்குள்ளே போயிடும். அப்படி போகிற வழியாக அந்த நாடு ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாத மாதிரி இருக்குது. நிறைய பிரச்சனை அமெரிக்கா எதிர்கொள்ளுது. ஸோ அந்த 2 நாட்டு போர்டரை ஸ்ட்ராங் பண்ணணும் சொன்னால், 2 நாட்டிலேருந்து மாற பொருட்களுக்கு தான் டரிஃப் விதிப்பேன். அப்படி டரிஃப் விதிச்சா 2 நாட்டு கவர்மெண்ட்டும் பயந்து அந்த போர்டரை ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அமெரிக்கான பாதுகாப்பை இன்னுமே சேஃப்டி பண்ணணும். அதுக்குமே இந்த டரிஃப் ஒரு விதத்தில் 2 நாடு கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கும். ஸோ அமெரிக்கான பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கப்படும் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை. China is operating the Panama Canal, and we didn't give it to China. We gave it to Panama, and we're taking it back. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்னன்னு சொன்னால், எங்கள் நாட்டிலேயே எல்லாத்தையும் உற்பத்தி செய்யணும். ஏன் நாங்கள் வேறு நாட்டில் போய் ஒரு சாமானை வேண்டும்? எங்கள் நாட்டிலேயே எல்லாம் வளமை கொட்டி குவிஞ்சிருக்கு. ஏன் நாங்கள் வேறு நாட்டில் போய் கையேந்து நிற்கணும்னு சொல்லி ஒரு தன்மை டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்குது. ஸோ மேட் இன் யூஎஸ்ஏன்னு சொல்கிறது டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியாத விருப்பம்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார். மேட் இன் யூஎஸ்ஏன்னு சொன்னால், எங்கள் நாட்டில் எங்களுக்கான தேவையான பொருட்கள் நாங்களே உற்பத்தி செய்வோம், வேறு நாட்டுக்கு போய் கை கட்டி நிற்க வேணாம்னு சொல்லி ஒரு குறிக்கோள் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்குது. அதுவும் தான் முக்கியமான காரணம் டரிஃப் விதிச்சதுக்கு. ஸோ இப்படி அவர் டரிஃப் விதிச்சதால் பெரிய பாரிய சிக்கலுக்கு உள்ளாக போகிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கனடா கவர்மெண்ட், ஆப்வியஸ்லி மெக்சிகோ கவர்மெண்ட், கட்டாயம் அமெரிக்கா கவர்மெண்ட். 3 நாட்டு கவர்மெண்ட்டும் பெரிய இடிக்கு தள்ளப்போகுது. அதை விட பெரிய இடி யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுமக்களான எங்களுக்கு. ஸோ இந்த டரிஃபால் கனேடியன்ஸும் பாதிக்கப்பட போயிடும், கனடாவில் இருக்கிறார்களும் பாதிக்கப்பட போயிடும், மெக்சிகோ இருக்கிறாலும் பாதிக்கப்பட போயிடும், அமெரிக்கா இருக்கிறாலும் ஒபியஸ்லி பாதிக்கப்பட போயிடும். ஸோ கவர்மெண்ட்டை விட பெரிய பாதிப்பு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுமக்களான எங்களுக்கு தான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோ வந்த கனடா கவர்மெண்ட் அதிரடியான நியூஸை வெளியிட்டது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாங்களுமே சலைச்ச நாடு இல்லை. கனடாவும் ஒரு பெரிய நாடு தான். கனடா எந்த விதத்தில் சலைச்ச நாடு இல்லை அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா போய் டரிஃப் போட்டுச்சுன்னு சொன்னால், தாங்கள் ஏற்கனவே அமெரிக்கா டரிஃப் போட்டுது. ஸோ அந்த ஒரு டரிஃபுக்கு நாங்களுமே பதிலடியை கொடுப்போம், நாங்களுமே நிறைய முடிவுகளை எடுத்துக்கிறோம்னு சொல்லி கனடாவோட முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார். I want to speak directly to Americans, our closest friends and neighbors. This is a choice that, yes, will harm Canadians, but beyond that, it will have real consequences for you, the American people. As I have consistently said, tariffs against Canada will put your jobs at risk, potentially shutting down American auto assembly plants and other manufacturing facilities. They will raise costs for you, including food at the grocery stores and gas at the pump. They will impede your access to an affordable supply of vital goods crucial for U.S. security, such as nickel, potash, uranium, steel, and aluminum. They will violate the free trade agreement that the President and I, along with our Mexican partner, negotiated and signed a few years ago. But it doesn't have to be this way. As I've said before, if President Trump wants to usher in a new golden age for the United States, the better path is to partner with Canada, not to punish us. அவர் மக்களுக்கு டேட் அடித்த ஸ்பீச்சில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருந்தா, எப்படி இந்த ஒரு
டெரிஃபுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து கனடா வந்து பதிலடி கொடுக்க போக சொல்லி கேட்டிங்கன்னா, முதலாவது முடிவு அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் வந்து பெரிய ஒரு பங்காற்றுறதை வந்து யான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கனடா. அதுலேயும் ஸ்பெஷலாக எரிசக்தி ஏற்றுமதி, அதாவது அமெரிக்காவுக்கு வந்து 60% குழல் வந்து எங்கேருந்து போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்தால் 60% குழல் வந்து அமெரிக்காவுக்கு போகுது. அதை வந்து நாங்கள் வந்து முக்கியம் வந்து கட் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ ஒரு நாட்டுக்கு வந்து எரிசக்தி தேவைன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான தேவைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை கட் பண்ணால் நாடு வந்து எவ்வளோ அடி வாங்கும்னு சொல்லியும் உங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து ஒரு அடிப்படை விஷயம் தெரியும். ஸோ 60% இந்த க்ரூட் ஆயில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கனடாவில் தான் போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அதை வந்து கட் பண்ணால் அமெரிக்காவோட ஜிடிபி சரி இல்லை அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள் சரி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிளுக்கு வந்து உள்ளாவிடணும்னு சொல்லி நச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோவிலேருந்து அமெரிக்காவுக்கு 1.5 மில்லியன் வீடுகளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சப்ளை பண்ணப்படுது. அதாவது அமெரிக்காவில் 1.5 மில்லியன் வீடுகளுக்கு வந்து ஒன்டாரியோ கவர்மெண்ட்டை இருந்து வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து போகுது. ஸோ இப்படி டெரிஃப் வந்து வந்தால் பிறகு தான் வந்து எலக்ட்ரிசிட்டியுமே வந்து கட் பண்ணுவேன். 1.5 மில்லியன் வீடுகள் வந்து இருளில் வந்து மூழ்கும். இந்த டெரிஃப் வந்தால் பிறகு இந்த 1.5 மில்லியன் வீடு வந்து இருளில் மூழ்கும். தான் வந்து இந்த கரண்டை வந்து கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி முடிவையும் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படிவே சொன்ன இந்த 2 முடிவுகள் இருக்குது தானே. இந்த முடிவை எடுத்தாலே வந்து அமெரிக்கா ஜிடிபியில் வந்து 467 பில்லியன் வந்து ட்ராப் ஆகும். கனடா ஜிடிபியும் வந்து 78 பில்லியனால் வந்து ட்ராப் ஆகும். ஆனால் அமெரிக்கா ஜிடிபி தான் பெரிய அடிவாகும். 78 பில்லியனுங்க 467 பில்லியனுங்க. ஸோ 467 பில்லியனால் ஜிடிபி வந்து ட்ராப் ஆச்சுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார சிக்கலை வந்து அமெரிக்கா எதிர்கொள்ளும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை விட இன்னொரு முடிவை வந்து ஜஸ்டின் வந்து எடுப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் 30 பில்லியன் கனடியன் டாலர்ஸ் மதிப்புள்ள பொருட்களுக்கு வந்து தாம் வந்து 25% டெரிஃப் வந்து போடப்படும் சொல்லி. எப்படி வந்து இப்படி எரிசக்தியை கட் பண்ண போகிறார், குடோலை கட் பண்ண போகிறார், எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ண போகிறான்னு சொல்லி முடிவெடுத்தாரோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போகிற 30 பில்லியன் கனடியன் டாலர்ஸ் மதிப்புள்ள பொருட்களுக்கு வந்து தாம் டெரிஃப் போடுவோம், 25% டெரிஃப் வந்து போடுவோம்னு சொல்லி ஒரு முடிவை வந்து சொல்லியிருக்க ஜஸ்டின் ட்ரூடோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து டெரிஃப் இல்லாத என்ன சொல்லி இந்த டேக்ஸ் இல்லாத தன்மை வந்து இருக்குது. கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு சில பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஃப்ரீ. எஸ்பெஷலி உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த அலுமினியம் அப்படி போன்ற சில மெட்டலுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஃப்ரீ அமெரிக்காவுக்கு போகிறது. அப்படி டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற பொருட்களுக்கு வந்து தாம் வந்து டெரிஃப் வந்து போடுவேன். ஸோ இவ்வளோ ஒரு புஷ்ஷாக வந்து அமெரிக்கா கொடுத்தான்னு சொன்னால் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும்னு சொல்லி நீங்கள் ஜோதிச்சு பாருங்க. ஸோ இதை வந்து பார்த்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார். என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நான் வந்து இப்படி 25% டெரிஃப் போடுறதால அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் இருந்தோன்னு சொன்னால் தான் அந்த 25% டெரிஃபை வந்து இன்னுமே வந்து அதிகப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் முடிவெடுத்துட்டாங்க. ட்ரம்ப் முடிவெடுத்துட்டார், ஜூடோ முடிவெடுத்துட்டார். அப்புறம் மாறி மாறி டெரிஃபை போட்டு எங்களை வந்து சாக்காட்டுவோம்னு சொல்லி தீங்கு செய்தோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியலை. இப்படி ஆளாளுக்கு மாறி மாற்றிட்டாங்க. 25 போடுவோம், 30 போடுவோம், 40 போடுவோம்னு சொல்லி நாங்கள் துண்டை போட்டு போக வேண்டியாம் போல. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஸோ இதுக்கு வந்து மெக்சிகோ கவர்மெண்ட் வந்து ஒரு சில முடிவுகளை வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லி இந்த டெரிஃபுக்கு வந்து முதலாவது விஷயமா 176 பில்லியன் டாலர்ஸ் வர்த்தான வாகன உற்பத்தி பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு மெக்சிகோவில் தான் வந்து போகுது. அந்த ஒரு போகிற பொருட்களுக்கு வந்து தடையை வந்து தாம் வந்து விதிப்பேன்னு சொல்லி அந்த நாட்டு அதிபர் வந்து சொல்லியிருக்கார். அப்படியே தடையை வந்து அவர் விதிச்சான்னு சொன்னால் வாகன உற்பத்தி பொருட்கள் வந்து மெக்சிகோ வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகாமல் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இருக்கிற கம்பெனிஸ் வந்து வாகன உற்பத்தி கம்பெனிஸ் வந்து மூடப்படும், இல்லை தற்காலிகமாக க்ளோஸ் செய்யப்படும். க்ளோஸ் செய்யப்படும் சொன்னால் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலை இழப்புகள் வந்து நடக்கும். அதாவது அங்கே ஃபேக்ட்ரியில் வேஸ்ட் ஆகிறது வந்து வேலையில்லாம் போகும். ஸோ வேலையில்லாம் போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வருமோன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்படி வாகன உற்பத்தி பொருட்கள் வந்து அங்கே போகாதபடியாக சந்தையில் வந்து வாகனத்துக்கான விலையும் வந்து அதிகரிக்கும். அதுவுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்கும் அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் உணவு ஏற்றுமதியில் வந்து தாம் வந்து ஒரு தடை வந்து விதிப்பேன்னு சொல்லி மெக்சிகோ அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. உதாரணமாக பார்க்கணும்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு வந்து நிறைய விதமான உணவுகள் வந்து மெக்சிகோ வந்து போடுது. பழங்கள், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதமான உணவுகள் வந்து மெக்சிகோவில் இருந்து வந்து அமெரிக்காவுக்கு போகிறது. அதை வந்து தான் வந்து கட் பண்ணணும், அதை வந்து தான் வந்து குறைப்பேன்னு சொல்லி முடியாமல் வந்து மெக்சிகோ அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. உதாரணமாக பார்க்க போனோம்னு சொன்னால் அமெரிக்காவில் விற்கப்படுற 77 வீதமான அவகாடோஸ் வந்து எந்த நாட்டிலேருந்து வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் மெக்சிகோவில். இது வந்து உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 77 வீதமான அவகாடோ வந்து மெக்சிகோவில் இருந்தால் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகுது. அதில்
அதில் வந்து நெட் ஒர்த் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் $2.5 பில்லியன் ஒரு பெறுமதி. அதை வந்து மெக்சிகோ அதை வந்து கட் பண்ணி விட்டான்னு சொன்னால், அப்படி அவக்காடோ போகிறத வந்து கட் பண்ணி விட்டான்னு சொன்னால், ஒரு அவக்காடோட விலையை வந்து அமெரிக்காவில் வந்து உச்சத்தை வந்து தொடும். உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், ஒரு $1 ஒரு அவக்காடோ விற்கும்னு சொன்னால், அந்த ஏற்றுமதியை வந்து கட் பண்ணி விட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அவக்காடோ வந்து அமெரிக்காவில் வந்து $10 விற்கிறதுக்கு வந்து ஆச்சரியப்பட்டா இல்லை. ஸோ அப்படி ஒரு பாரிய சிக்கலை வந்து அமெரிக்கா வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி மெக்சிகோ அதிபர் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் 3வது முக்கியமான முடிவை வந்து மெக்சிகோ அதிபர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், 1.2 மில்லியன் பேரல் வந்து ஆயில் வந்து தினமும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மெக்சிகோவில் வந்து போய்கொண்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து 1.2 மில்லியன் பேரல் ஆயில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போய்கொண்டிருக்கு மெக்சிகோவிலேருந்து. ஸோ அப்படி போகிற இதாக வந்து பெட்ரோல் சப்ளையை வந்து தான் வந்து கட் பண்ணுவான்னு சொல்லி ஒரு முடிவை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணான்னு சொன்னால், ஏற்கனவே வந்து கனடாலேருந்து போகிற ஆயிலையும் வந்து கட் பண்ணியாச்சு, மெக்சிகோலேருந்து போகிற ஆயிலையும் வந்து கட் பண்ணி, மெக்சிகோலேருந்து போகிற பெட்ரோலையும் வந்து கட் பண்ணால், அங்கே கேஸின விலை, அதாவது பெட்ரோலின விலை வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு உச்சத்தை வந்து தொடுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து மெக்சிகோ அதிபரம் வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ இப்படியெல்லாம் செஞ்சால் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து டரிஃபை வந்து எடுப்பேன், டொனால்ட் ட்ரம்ப் வந்து வழிக்கு வருவேன்னு சொல்லி கனடாவும் மெக்சிகோவும் வந்து எதிர்பார்க்குது. இதுக்கெல்லாம் வந்து என்ன நடக்க போகணும்னு சொல்லி காலத்தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ இப்படி ஆளுக்கு வந்து டரிஃப் விடுறாங்க. 25 டரிஃப் வந்து ட்ரம்ப் போடுறார். பெட்ரோலை வந்து ஏற்றுமதி செய்ய மாட்டேன்னு சொல்லி மெக்சிகோ சொல்லுது, கனடா சொல்லுது. இப்படியெல்லாம் மாறி மாறி வந்து போய்கொண்டிருக்கு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காக வந்து என்ன சொல்லி சொன்னால், கட்டாயம் வந்து ஒரு பொருளாதார போரை வந்து வெடிக்க வைக்க போகுது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோடையான ஒரு பொருளாதார போரை வந்து வெடிக்க வைக்க போகுது. 10வது வந்து சைனாவுக்கு வந்து டரிஃபை வந்து போட்டால் மாற்றம். ஸோ சைனாவுமே வந்து இதில் வந்து பங்களிக்க போகுது. ஸோ கட்டாயம் வந்து 3 நாடுகள் வந்து பெரிய நாடுகள். அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, கனடா ஒரு பெரிய நாடு, மெக்சிகோ, அது மட்டும் இல்லாமல் சைனா, எல்லாமே ஜிடிபியில் ஒரு பெரிய நாடுகள். ஸோ இப்படி பெரிய நாடு வந்து மாறி மாறி டரிஃப் வந்து போட்டு விளையாடி கொண்டு இருந்தால் எவ்வளோ ஒரு பொருளாதார சிக்கலை வந்து கொண்டு வரும். கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுதோ அதை விட ஒரு சராசரி மனுஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து பண்ணுவேன்னு சொல்லி எதிர்பார்க்கணும். ஸ்பெஷலி வந்து கனடா இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்து போய்கொண்டிருக்கு. கவர்மெண்ட் சீரியலில் விலைவாசியில் ஏற்றம், வீடு வாடகை வந்து ரெண்ட் கூட, அது கூட இது கூடன்னு சொல்லி எக்கச்சக்கம் பண்ண ப்ரெஷர் வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்கு. அதுக்குள்ளே இவங்க கவர்மெண்ட் வந்து டரிஃப் பட்டம் போட்டு விளையாடுற மாதிரி டரிஃப் போட்டு விளையாடி கொண்டிருக்காங்க. அப்போ எந்தளவுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகும்னு சொல்லி ஒரு நாள் வந்து கணிக்க முடியாமல் இருக்குது. எங்கே போய் முடிய போகணும்னு சொல்லியும் யாருக்கும் வந்து தெரியாமல் இருக்குது. எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு காலம், இந்த டரிஃப்னு சொல்லி நானே வீடியோ நிறைய போட்டு எனக்கு சலிச்சு போச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எங்கே தான் முடிவு காலம் வரப்போகுது, எப்போ தான் முடிவு காலம் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இதுக்கு நாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு வந்து முடிவு காலம் வரணும். பிடிவாதம் வந்து, அதாவது வந்து இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து தங்களோட பிடிவாதத்துலேருந்து ஒரு இறங்கி வரும். அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு கோரிக்கை வந்து விடுக்கலாம், என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஓகே எனக்கு வந்து நாட்டு பாதுகாப்பு தான் வந்து முக்கியம், நீங்கள் வந்து உங்கள் 2 நாட்டு போர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த டரிஃப் வந்து தான் வந்துட்டு போகிற சொல்லி ஒரு முடிவை வந்து கொண்டு வரலாம். அப்படி என்னென்னு சொன்னால் 3 நாட்டு அதிபர்கள் வந்து ஒன்றா போய் மீட் பண்ணி கதைச்சி ஒரு மக்களுக்கு வந்து நல்லதை வந்து செய்யலாம். இவங்கெல்லாம் அது செய்யாமல் சும்மா எந்த டரிஃப் போட்டு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்க போகணும்னு சொல்லி தெரியலை. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நாளைக்கு இதேமாதிரி இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னே ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ பார்க்குறாங்க தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இந்த சேனலுக்கு கீழே சர்வர்களில் வந்து காட்டிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது. ஏன்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைப் வரதுக்கு நானுமே அந்த ஆண்டு வந்து பார்த்து வந்துருக்கு. இந்த 1000 சப்ஸ்கிரைப் வந்து வருதில்லை. ஸோ 1000 சப்ஸ்கிரைப் வரதுக்கு வந்து ஒரு சில சப்போர்ட் வந்து பண்ணுவோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.